Hi friends, my name is Sendil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? In this class, I am going to teach you polite English. Okay, so நம்ம நார்மலா வந்து we are learning how to speak English, but in this class, I am going to teach you how to speak English politely. ரொம்ப வந்து பணிவா நம்ம இங்கிலீஷ் எப்படி பேசுறது, and then why polite English is important. எதனால வந்து இந்த பொலைட் இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசி உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ பொலைட் இங்கிலீஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொலைட் அப்படின்னா வந்து பணிவு. இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. பணிவு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, மரியாதை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பணிவா மரியாதையா வந்து ஒருத்தட்ட பேசுறது. ஓகே, ஒய் திஸ் பொலைட் இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுண்ட்ஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல். ரொம்ப வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம மற்றவங்களுக்கு பேசுகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து மற்றவங்ககிட்ட பேசும்போது அவங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து இந்த பொலைட் இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தேவை. பணிவாக பேசுறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் தேவை. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கு, யூஆர் thirsty. ஓகே, யூஆர் ஆஸ்கிங் ஃபார் சம் வாட்டர். யூஆர் ஆஸ்கிங் சம் வாட்டர். ஓகே, நீங்கள் கேட்குறீங்க, கிவ் மீ வாட்டர். இது எப்படி இருக்கு? கிவ் மீ வாட்டர் நல்லாவா இருக்கு? நோ. இதே இதை இப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர்? ப்ளீஸ் கிவ் மீ வாட்டர். ஆர் கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர்? ஆர் குட் ஐ ஹாவ் சம் வாட்டர்? எவ்வளோ எவ்வளோ சவுண்ட் வந்து பொலைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? கிவ் மீ சம் வாட்டர்ங்கிறது ரூடாக இருக்கும். அதே இது இப்படி கேட்டு பாருங்க, கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர் ப்ளீஸ்? குட் ஐ ஹாவ் சம் வாட்டர்? உடனே கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி பணிவாக நம்ம பேசும்போது நம்மளோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி பணிவாக பேசுறதுக்கு நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சுருக்கமாக சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ காமன் பொலைட் வேர்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ஒன்று தான். ஓகேவா? அதோட மீனிங்லாம் மாறாது. அதை வந்து நம்ம பொலைட்டாக மாற்றுறது எப்படின்னு நம்ம வந்து கற்றுக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பொலைட் வேர்ட்ஸ்னா பணிவான வார்த்தைகள் நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளீஸ். ப்ளீஸ்னா தயவு செஞ்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் மூவ், கொஞ்சம் தயவு செஞ்சு நகருங்க. ப்ளீஸ் கம் ஹியர். ஸோ ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கணும். தயவு செஞ்சு அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? ப்ளீஸ் ஹெல்ப் மீ எப்படி இருக்கு? அழகா இருக்கு இல்லையா? பணிவா இருக்குல்ல? ஸோ தேங்க்யூ அப்படிங்கிறது ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, இல்லை உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு தேங்க் தேம். நீங்க வந்து தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ சொல்லும் போது இங்க பாருங்க எப்படி சொல்லணும்னு. லுக் அட் மீ. தேங்க். யூ ஹாவ் டு பைட் யுவர் டங்க். தேங்க் யூ. இட்ஸ் நாட் தேங்க் யூ. டேங்க் கிடையாது அது வந்து. ஓகே, தேங்க் யூ. ரைட்? நெக்ஸ்ட் சாரி. சாரி அப்படின்னா மன்னிக்கவும் அப்படின்னு அர்த்தம். மன்னிச்சுக்கோங்க, சாரி. இப்போ நான் போயிட்டு இருக்கோம், யாராவது தெரியாமல் மிதிச்சிடறோம், சாரி. ஓகே, ஏதாவது ஒருத்தவங்க சொல்றாங்க, நீங்க கவனிக்கல, சாரி, குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட்? அது திரும்ப கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படி நீங்க வந்து கேட்கலாம். அண்ட் தென் எக்ஸ்கியூஸ் மீங்கிற வார்த்தைக்கு கரெக்டான அர்த்தம் என்னன்னு சொல்ற பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற வார்த்தை வந்து மன்னிக்கவும், சாரிங்கிறதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ, சரியாம தண்ணியை கொட்டிறீங்க, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து பஸ்ல நின்றுட்டு இருக்கோம், முன்னாடி வந்து நிறைய பேர் நின்று இருக்காங்க, கொஞ்சம் அவங்க நகர சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ. மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு நம்மளை திரும்பி பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் மீ யூஸ் பண்ணலாம். ஓகே, அது தவிர இங்கே பாருங்க, கேன், குட், வுட், இந்த 3 வார்த்தைகளை வந்து பொலைட்டா இங்கிலீஷ்ல வந்து நம்ம கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து மாடல் வெப், குட்டு மாடல் வெப் தான், உட்டு மாடல் வெப் தான். ஓகேவா? ஸோ இந்த 3 மாடல் வெப்ல ஏதாவது ஒன்று நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து கேன் அண்ட் குட் வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய மாடல் வெப்ஸ். கேன் அப்படிங்கிறது வந்து நம்ம பொலைட்டா பேசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், பட் இதை விட வந்து இது வந்து வெரி பொலைட். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து பணிவா பேசுறதுக்கு நீங்க வந்து நம்ம குட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உட் அப்படிங்கிறது வந்து
ஒரு விஷயத்த நீங்க ஆஃபர் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், would you like to drink tea? நீங்க வந்து டீ குடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உட் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உட்டுங்கிறதும் பணிவாக நம்ம வந்து கேட்கறது தான் யூஸ் பண்ணுவோம். பொதுவாக மாடல் வெர்ப்ஸில் வந்து நிறைய மாடல் வெர்ப்ஸ் இந்த மாதிரி பணிவாக கேள்வி கேட்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ அப்படிங்கிற இந்த மூணில் ஏதாவது ஒன்று வரும், அதுக்கடுத்து யூ வரும். யூ அப்படி எப்பவுமே மற்றவங்க கிட்ட தான் நம்ம வந்து பேசுவோம் பார்த்தீங்களா, அதனால யூங்கிற சப்ஜெக்ட் தான் அதிகமாக வரும். அடுத்து வேர்ப் வரும். இது வரும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஓப்பன் த டோர். இதை பணிவா மாத்துறது எப்படி மாத்தலாம்? இது ரூடா இருக்கும். ஓப்பன் தி டோர் நல்லாவா இருக்கு, கொஞ்சம் கதவை திறக்க முடியுமா அப்படின்னு தமிழ்ல வந்து ஈஸியா கேட்டுறோம். இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்? ஒண்ணு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் போட்டு கேட்கலாம். இங்க பாருங்க, ப்ளீஸ் ஓப்பன் தி டோர், அல்லது ஓப்பன் தி டோர் ப்ளீஸ், ப்ளீஸ் ஓப்பன் தி டோர், ஆர் ஓப்பன் தி டோர் ப்ளீஸ். இதே இது இன்னொருத்தவங்களை நீங்க சொல்றீங்க, நீங்க கொஞ்சம் கதவை திறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ எப்படி கேட்கலாம்? ஸோ இது யூஸ் பண்ணலாம். ஸோ குட் அப்படிங்கிறது ரொம்ப பொலைட்டா கேட்கறதுக்கு. ஓகே, கொஞ்சம் கதவை நீங்க திறக்க முடியுமா, அது எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து குட் வச்சு கேட்கலாம் நீங்க. ஸோ குட், நெக்ஸ்ட் யூ, மற்றவங்க தான் கேட்குறீங்க. ஸோ குட் யூ. வேர்ப் என்னது? கதவை திறக்கிறது, ஓப்பன். குட் யூ ஓப்பன் த டோர், குட் யூ ஓப்பன் த டோர், could you open the door. இது இன்னும் பணிவாக்குறதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, could you open the door please, could you open the door please, அல்லது could you please open the door. இதெல்லாம் வந்து பணிவா நம்ம வந்து பேசுறதுக்கு சேர்க்கக்கூடிய வார்த்தைகள். குட்டுங்கிறதே வந்து ரொம்ப பணிவா கேட்கறதான். எப்பவுமே நம்மளோட வாய்ஸ் எப்படி இருக்கணும்? பணிவா பேசும்போது அழகா சாஃப்டா இருக்கணும். ஓகேவா? could you open the door, எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? அல்லது can you open the door please. கேன் அப்படிங்கிறது கேஷுவலா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நீங்க கேன் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேனேஜர் கிட்ட பேசும்போது, கொஞ்சம் மூத்தவங்க கிட்ட பேசும்போது நீங்க குட் யூஸ் பண்ணீங்கன்னா அழகா இருக்கும். ஓகேவா? ஸோ வுட் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டாம். வுட் நான் இங்க யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கேன் குட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அல்லது இப்படி சிம்பிளா எப்படி சொல்லிக்கலாம்? ப்ளீஸ் ஓப்பன் தி டோர் அப்படி நீங்க வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஐ வாண்ட் வாட்டர். ஐ வாண்ட் வாட்டர், எனக்கு தண்ணி வேணும். இப்படி கேட்டா அழகா இருக்கா? இது பணிவா எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். கேன் யூஸ் பண்ணி கேட்கலாமா? எப்படி கேட்கலாம் பாருங்க. கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர். ஏன்னா எனக்கு தண்ணி வேணும்னு தான் கேட்குறீங்க, எனக்கு தண்ணி கிடைக்குமான்னு. ஸோ அதனால சப்ஜெக்ட் நான் இங்கே ஐ போட்டிருக்கேன். இதே இப்படி நீங்க கேட்கலாம், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வர முடியுமா? கேன் யூ பிரிங் மீ சம் வாட்டர், கேன் யூ பிரிங் சம் வாட்டர். எனக்கு நீங்க தண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னா கேன் யூ பிரிங் சம் வாட்டர் அப்படின்னு கேட்கலாம். இங்கிலீஷ் அப்படிங்கிறது இப்படித்தான் அப்படின்னு கிடையாது, எப்படினாலும் நீங்க கேட்டுக்கலாம். இப்படித்தான் அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ த ரூல், தட்ஸ் இட். ஓகேவா? அதை வச்சு நீங்க எப்படினாலும் வந்து கேட்டுக்கலாம். ரைட்? ஸோ கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர். ரைட்? நெக்ஸ்ட், ஹெல்ப் மீ அப்படின்னு இருக்கு. இது எப்படி கேட்பீங்க? இந்த பணிவா எப்படி மாத்துறது? தயவு செஞ்சு எனக்கு உதவுங்க. இந்த ப்ளீஸ் சேர்க்கலாம். ஓகே, சேர்த்தா என்ன வரும்? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அல்லது நீங்க எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணுல எதை யூஸ் பண்ணி கேட்பீங்க? குட் யூஸ் பண்ணி கேட்கலாமா? அதை எப்படி கேட்கலாம்? குட் யூ. வேர்ப் எது? உதவுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல ஹெல்ப். குட் யூ ஹெல்ப் மீ, குட் யூ ஹெல்ப் மீ, குட் யூ ஹெல்ப் மீ. பணிவா இருக்கா? ஹெல்ப் மீ அப்படிங்கிறது வந்து டைரக்டா இருக்கும், ரூடா இருக்கும். அதை பணிவா மாத்துறதுக்கு ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு கேட்கலாம், அல்லது குட் யூ ஹெல்ப் மீன்னு கேட்கலாம், அல்லது கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கலாம். இல்ல சம்டைம்ஸ் யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் வுட் யூ ஹெல்ப் மீ. அதுவும் தப்பு கிடையாது. ஓகேவா? சிம்பிளா இருக்கா? ஸோ இந்த மாதிரி பொலைட்டான வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு தேங்க் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க தேங்க்யூ சொன்னாலும் ஓகே தான், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். ஓகேவா? அதே மாதிரி சாரி கேளுங்க. நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து யூ கேன் ஆஸ்க் சாரி, மன்னிப்பு கேட்கலாம். அல்லது அதுக்கு பதிலாக எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லலாம். மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு ஹே அப்படின்னு கூப்பிடாம எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப பணிவா இருக்கும். சிம்பிளா இருக்கா? இதே மாதிரி இன்னும் ஒரு சில சென்டென்சஸ் உங்களுக்கு எழுதி போடுறேன், நீங்க அதை பொலைட்டா மாத்துங்க. ஓகே, ஆர் யூ ரெடி? ஓகே, ஸோ ஐ ஹாவ் ரிட்டன் நார்மல் சென்டென்சஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு convert into polite English sentences. Okay, let's start. First one, come here. come here அப்படின்னா இங்க வா அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம எப்படி பணிவாக்கலாம்? அதாவது இது எல்லாத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சேர்க்கலாம். ஓகே, ப்ளீஸ் கம் ஹியர், ப்ளீஸ் டெல் மீ தி ஆன்சர்,
ப்ளீஸ் வெயிட் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். அதை விட இன்னும் நம்ம பொலைட் ஆக்குறதுக்கு என்ன பண்றது, இந்த 3ல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணோம். அதுல இந்த குட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பணிவா இருக்கும். யூஸ் பண்ணிடலாமா? அந்த குட் யூஸ் பண்ணி சொல்றீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. கம் ஹியர், நீ இங்க வா அப்படின்னு சொல்றீங்க. இதே இது கேள்வியை கேட்கலாம்ல, நீங்க கொஞ்சம் இங்க வர முடியுமா? அது எப்படி கேட்பீங்க? வெரி சிம்பிள். ஸோ குட் யூஸ் பண்ணி கேட்கலாமா? இங்க பாருங்க, குட் யூ. ஸோ verb என்னது? கம். குட் யூ கம் ஹியர். குட் யூ கம் ஹியர். குட் யூ கம் ஹியர், நீங்க இங்க வர முடியுமா? கம் ஹியர், அதுக்கும் குட் யூ கம் ஹியர் வித்தியாசம் இருக்கா? இது இன்னும் பொலைட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ப்ளீஸ் சேர்த்துக்கோங்க, அழகா இருக்கும். குட் யூ கம் ஹியர் ப்ளீஸ். குட் யூ கம் ஹியர் ப்ளீஸ், அழகா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட். டெல் மீ தி ஆன்சர். டெல் மீ தி ஆன்சர், எனக்கு கொஞ்சம் ஆன்சர் சொல்ல முடியுமா? டெல் மீ தி ஆன்சர், எனக்கு கொஞ்சம் ஆன்சர் சொல்ல முடியுமா? எனக்கு கொஞ்சம் ஆன்சர் சொல்ல முடியுமா, அல்ல தயவுசெய்து சொல்ல முடியுமா? ப்ளீஸ் டெல் மீ தி ஆன்சர். அதையும் நம்ம பொலைட் ஆக்குறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம குட் சேர்த்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். அப்போ எப்படி கேட்பீங்க? ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் குட். நீங்க எனக்கு கொஞ்சம் ஆன்சர் சொல்ல முடியுமா? குட் யூ. ஸோ verb என்னது? டெல். ஓகே, குட் யூ டெல் மீ தி ஆன்சர். Could you tell me the answer? நீங்க எனக்கு கொஞ்சம் ஆன்சர் சொல்ல முடியுமா? இதை இன்னும் பொலைட் ஆக்குறதுக்கு நம்ம ப்ளீஸ் சேர்த்துக்கலாம். ஓகே, could you tell me the answer please? Could you tell me the answer please? எவ்வளவு அழகா இருக்கு. லாஸ்ட் ஒன், வெயிட் ஹியர், இங்கே காத்துரு. ஸோ தயவு செஞ்சு இங்க காத்துருங்கிறதுக்கு ப்ளீஸ் வெயிட் ஹியர். அதை விட அழகா நம்ம எப்படி சொல்லலாம்? குட் சேர்த்து சொல்லலாம், இல்லை கேன் யூஸ் பண்ணி சொல்லிக்கோங்க. ஓகே, ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? குட் யூஸ் பண்ணி சொல்லலாம், அது ரொம்ப பொலைட்டா இருக்கும். அதை எப்படி சொல்லலாம்? வெரி சிம்பிள். ஸோ குட் யூ, எப்பவுமே வந்து நம்ம மற்றவங்க கிட்ட தான் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதனால வந்து நம்ம யூங்கிற சப்ஜெக்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ குட் யூ, verb என்னது? வெயிட் பண்றது. ஸோ குட் யூ வெயிட் ஹியர். குட் யூ வெயிட் ஹியர், அதை இன்னும் பொலைட் ஆக்குறதுக்கு here you can add the word please. Could you wait here please? Could you wait here please? Yes, I can wait here. இந்த ப்ளீஸ் வந்து கடைசி போகணும் கூட அவசியம் கிடையாது. Could you please wait here? அந்த யூக்கு அப்புறம் கூட போடலாம், எப்படினாலும் போட்டுக்கலாம். பட் இது ரொம்ப அழகா இருக்கும். Could you wait here please? Could you tell me the answer please? And could you come here please? ஈஸியா இருக்கா? ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட இங்கிலீஷை வந்து ரொம்ப அழகாக்கலாம். பணிவா பேசும்போது மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட கம்யூனிகேஷன். அதனால இங்கிலீஷ்ல பேசணும். ஆங்கிலத்துல பேசும்போது இன்னும் நீங்க அழகா பேசுறதுக்கு, நீங்க இன்னும் அழகா மற்றவங்க கண்ணுக்கு தெரியறதுக்கு பொலைட்டா பேசி பாருங்க. நீங்க சூப்பரா வந்து மற்றவங்களோட கவனத்தையும் ஈர்க்கலாம். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் உங்களை பிடிக்கும். ஓகேவா? அதனால யூ ஹாவ் டு யூஸ் காமன் பொலைட் வேர்ட்ஸ் அண்ட் தென் கேன், குட், வுட்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க பேசுங்க. அதே மாதிரி நீங்க இன்னொருத்தவங்க வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து டீ வேணுமா, காஃபி வேணுமா அப்படிங்கிறதுக்கு வந்து டைரக்டா நம்ம வந்து கேட்க முடியாது. ஓகே, உங்களுக்கு டு யூ நீட் டீ, டு யூ நீட் வாட்டர் அப்படின்னு கேட்க முடியாது. வுட் யூ லைக் சம் டீ, வுட் யூ லைக் சம் காஃபி. ஸோ அதுக்கு தான் நம்ம வுட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு ஒரு சில சென்டென்ஸ் சொல்றோம் பாருங்களேன். இங்க பாருங்களேன். வுட் யூ லைக் some tea? Would you like some tea? உங்களுக்கு கொஞ்சம் டீ வேணுமா அப்படிங்கிறது வந்து would you like அதை வச்சு கேட்கலாம். ஸோ would you like வச்சு கேட்கும்போது ஒருத்தவங்களுக்கு ஆஃபர் பண்றீங்க. You are going to give tea for the relatives, அல்லது வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு வந்து நீங்க டீ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்க கேட்கும் போது do you need tea அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கு. இஃப் யூ ஆர் ஆஃபரிங் சம்திங், ஓகே, நம்ம யாருக்காவது வந்து ஆஃபர் பண்றோம் அப்படின்னா நம்ம would யூஸ் பண்ணிக்கலாம். would you like some tea? டைரக்டா போயிட்டு do you need tea அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக பொலைட்டா would you like some tea? இதே இது நீங்க வந்து இந்த நம்ம குட்லாம் யூஸ் பண்ற பாத்தீங்களா, could you wait here please, இது போல would யூஸ் பண்ணலாம். பட் குட் யூஸ் பண்ணா அழகா இருக்கும். would வந்து டீ வேணுமா, காஃபி வேணுமா, ஜூஸ் வேணுமா, would you like some juice, would you like some coffee, would you like chocolate, would you like cookies, would you like biscuits, ஓகே, would you like cupcake. இந்த மாதிரி வந்து நீ கப் கேக் உங்ககிட்ட இருக்கு, வேணுமான்னு கேட்கறது would you like cupcakes அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ would you like இந்த இதை வந்து மறந்துடாதீங்க, ஒரு ஃப்ரேஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கா? அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்பாலஜைஸ் பண்றதுக்கு ஃபார் அப்பாலஜைசிங்னா வந்து ரெக்வஸ்ட் பண்றதுக்கு, மன்னிப்பு கேட்கறதுக்கு நம்ம சாரி யூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஐ ஆம் சேர்த்துக்கோங்க. ஸோ ஐ எம் சாரி ஃபார் தட், ஐ எம் சாரி அப்படின்னு கேட்கணும். அதே மாதிரி நம்ம நன்றி தெரிவிக்கிறதுக்கு நம்ம தேங்க்யூ சொல்லணும்.
இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். பொலைட்டா கேட்கறதுக்கு குட் யூஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொலைட்டா கொஞ்சம் பொலைட்டா பேசுறதுக்கு கேன் யூஸ் பண்ணுங்க. எதையாவது ஆஃபர் பண்றதுக்கு உட் யூ யூஸ் பண்ணுங்க. உட் யூ. அதுக்கடுத்து verb. ஓகே, சிம்பிளா இருக்கா? இஸ் இட் ஈஸி? ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இதே மாதிரி நார்மல் சென்டென்சஸ் கொடுப்பேன், நீங்கள் வந்து அதை பொலைட்டாக மாற்றணும். ஓகே, பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கான டெஸ்ட். ஐ ஹவ் ரிட்டன் 5 sentences. ஓகே, இந்த 5 sentences-ஐயும் வந்து நம்ம அப்படியே பொலைட்டாக மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்பீக் பொலைட் இங்கிலீஷ். ஸோ நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போறீங்க. என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்க, அல்லது பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு கூட செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், க்ளோஸ் த விண்டோ. இதை வந்து ஷார்ட்டா வந்து ப்ளீஸ் க்ளோஸ் த விண்டோ அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பொலைட்டா சொல்றது நம்ம எப்படி சொல்லலாம்? குட் யூஸ் பண்ணி சொல்லலாம். எப்படி சொல்லுவீங்க? ஒரே தான் குட் யூ. நீங்க கொஞ்சம் விண்டோவை க்ளோஸ் பண்ண முடியுமா? ஸோ குட் யூ க்ளோஸ் த விண்டோ. விண்டோனா ஜன்னல், டோர்னா கதவு. க்ளோஸ் த விண்டோ. ஸோ இது இன்னும் பணிவாக்குறதுக்கு நம்ம ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் மார்க். குட் யூ க்ளோஸ் த விண்டோ ப்ளீஸ், அல்லது குட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த விண்டோ. இந்த யூக்கு அப்புறமா ப்ளீஸ் வரலாம், அங்கேயும் வரலாம், தப்பு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட், கால் மீ லேட்டர். ப்ளீஸ் கால் மீ லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதை இன்னும் பொலைட் ஆக்குறதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது குட் யூஸ் பண்ணிக்கலாம். குட்டே யூஸ் பண்ணுங்க, ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப பணிவான ஒரு மாடல் வெர்ப். ஓகே, ஸோ குட் யூ கால் மீ லேட்டர் ப்ளீஸ். குட் யூ கால் மீ லேட்டர் please. Could you call me later please, அல்லது could you please call me later. Move aside. Move aside னா வந்து கொஞ்சம் ஓரமா நகருங்கன்னு அர்த்தம். Move aside நல்லாவே இல்லை. Please move aside னு சொல்லலாம். இல்ல நீங்க கொஞ்சம் ஓரமா நகர முடியுமா, அதை எப்படி கேட்கலாம்? could யூஸ் பண்ணி கேட்கலாம். ஓகே, எப்படி கேட்பீங்க? could you. இப்போ வேணா ப்ளீஸ் நான் இங்க போட்டு எழுதுறேன் பாருங்க. could you please move aside. That's it. Could you please move aside? Could you please move aside? கொஞ்சம் ஓரமா நகர முடியுமா? Speak slowly. கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அதை இன்னும் பணிவாக்குறதுக்கு எப்படி சொல்லலாம்? Can you speak slowly ன்னு சொல்லலாம். அதை விட பொலைட்டான ஒரு வார்த்தை இருக்கு, could. ஓகே, எப்படி கேட்பீங்க அப்போ? Could you please இங்கேயும் சேர்த்துக்கலாம். So could you please speak slowly. Could you speak, could you please speak slowly, or could you speak slowly please? எல்லாம் ஒண்ணுதான். அல்லது please speak slowly அப்படியாவது நீங்க ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட், do you want some coffee? உங்களுக்கு கொஞ்சம் காஃபி வேணுமா? do you want some coffee? நோ, இப்படி கேட்காதீங்க. இது டைரக்ட் கொஸ்டின், அதை நம்ம கேட்கக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஏதாவது கொடுக்குறோம், டீ காஃபி கொடுக்குறோம்னா அதுக்கு நீங்க would யூஸ் பண்ணுங்க. would you like? ஓகே, அதை எப்படி கேட்கலாம்? would you like some coffee? You are offering something. Would you like some coffee? Would you like, மறந்துடாதீங்க, would you like. Would you like some coffee? That's it. ஈஸியா இருந்ததா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ வந்து நார்மலான சென்டென்ஸ்க்கும் இந்த மாதிரி பணிவா பேசுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க வந்து குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் பண்றீங்கன்னா சாரி சொல்ல கத்துக்கோங்க. ஐ எம் சாரி. அதே மாதிரி அதாவது அக்னாலஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒருத்தவங்க கிட்ட கேட்குறீங்க, எனக்கு வந்து அவரோட ஃபோன் நம்பர் கொடுங்க, அவங்க வந்து அனுப்பி விட்டாங்க. கீழே என்ன பண்ணணும்? தேங்க்யூன்னு அனுப்பணும், அல்லது தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு அனுப்பணும். ஸோ அப்பாலஜைஸ் பண்றது, அக்னாலஜ் பண்றது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ்ல. நீங்க பொலைட்டா பேசணும்னு நினைச்சீங்கன்னா. ஓகே, இப்படி பேசி பாருங்க, உங்க ஆங்கிலம் ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க் என்ன தெரியுமா? நீங்களாவே வந்து ஒரு 3 பொலைட் சென்டென்சஸ் நீங்களாகவே எழுதுங்க. பொலைட் சென்டென்சஸ்னா என்னது? இந்த மாதிரி could you close the window, could you call me later please, could you please move aside. இந்த மாதிரி ஏதாவது 3 சென்டென்சஸ், பணிவான சென்டென்சஸ் நீங்க எழுதுங்க. ப்ளீஸ் கம் ஹியர், ஏதாவது ஒரு பணிவான சென்டென்சஸ் 3 சென்டென்சஸ் எழுதி உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் பேசும்போது பணிவா பேசி பழகுங்க. எப்பவுமே உங்க இங்கிலீஷ் அழகா இருக்கும். மற்றவங்களுக்கும் உங்களோட கம்யூனிகேஷன் ரொம்பவே அழகா இருக்கும். ஓகேவா? ரைட். அதே மாதிரி நிறைய பேர் விரும்புவாங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு, நீங்க பொலைட்டா பேசுனீங்கன்னா. ஓகேவா? நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.